வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்கவே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குடலை சுத்தமாக வைத்துக்கொள்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம உடலை சுத்தம் செய்கிற மாதிரி நம்ம குடலையும் கண்டிப்பாக சுத்தம் செய்யணும். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலுமிச்சை மற்றும் தேன் மெத்தட் ஒன்று இருக்குதுங்க. இந்த தேனும் எலுமிச்சையும் நம்ம எவ்வளோ அளவில் எடுத்து கலந்து சாப்பிட்ணுன்னு பார்க்கலாம். வாங்க. அரை எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தேன் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து டெய்லியும் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட குடல் சூப்பராக சுத்தமாகும். இது எப்படி சுத்தம் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அரை அந்த எலுமிச்சை பழத்தில் விட்டமின் சி இருக்குங்க. அடுத்து நம்ம கூடவே தேன் எடுக்கிறோம். அந்த தேன் நம்மளுக்கு செரிமான தன்மையை அதிகமாக மேம்படுத்தும். அதனால நம்ம குடல் அழகாக சுத்தமாகும். நச்சுத்தன்மையை அடிக்கும், நச்சுக்களை அடிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா குடல் நல்லா செரிமானத்துக்கு தயாராகிடும். அதனால் நம்ம சாப்பிட்றதுலாம் கட்டுப்பாட்டோடு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு மாதம் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக குடலை சுத்தமாகி நல்ல செரிமான தன்மையும் ஆகிடுங்க. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான மெத்தடு. அடுத்து இன்னொரு மெத்தடும் ஆயுர்வேதத்தில் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிபலா பொடி. ஆமாங்க, திரிபலா பொடி தெரியாதவங்க யாருமே இல்லை. ஆயுர்வேதம் பிடிக்கும்னா திரிபலா பொடி கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. இந்த திரிபலா பொடி கடுக்காய், நெல்லிக்காய் அப்படின்னு நிறைய இந்த 3 காய்களாட்டி ஆனது. இது நம்ம சாப்பிட்றதுனால நம்ம குடல் சுத்தம் செய்வதற்கு ஒரு சிறந்த பொருளாக ஆயுர்வேதத்தில் கருதப்படுதுங்க. இந்த திரிபலா இரவில் தூங்குவதற்கு முன் வெதுவெதுப்பான நீரில் ஒரு அரை ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் குடிப்பது செரிமானத்தை மேம்படுத்தி குடலில் உள்ள அழுக்கு நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். நிறைய செரிமானமாகாத பொருளை நம்ம சாப்பிட்டு நம்ம குடலில் அழுக்கு சேர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸ்லாம் வரும். அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த திரிபலா பொடியை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான மெத்தட். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. வெதுவெதுப்பான நீரை குடிக்கணுங்க. வெதுவெதுப்பான நீர்னால் நம்ம காலையில் ஏஞ்சோடனே ஒரு பானையில் தண்ணீரை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வெதுவெதுப்பான ஆனதுக்கப்புறம் நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லைதான் அந்த ஃபுல் டேவும் நீங்கள் இந்த வெதுவெதுப்பான தண்ணீரை குடிச்சிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு நீர் தேக்கத்தோடு உங்கள் உடம்பு இருக்கும். நீர் பற்றாக்குறையே உடம்புல வராது. நீர் சத்து அதிகமாகிடும். இது மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்பு நீர் பற்றாக்குறை இல்லாமல் நல்ல ஒரு நீர் தேக்கத்தோடு இருக்குங்க. இதனால் நம்ம குடல் நல்ல டைஜஷன் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும் அந்த ஒரு லேசான ஒரு பாடி நம்மளுக்கு இருக்கிறது ரொம்ப ஒரு ஃப்ரீயாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஒரு சூப்பரான மெத்தட். அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் மற்றும் ப்ரோபயாட்டிக்குகளை உட்கொள்கிறதுங்க. ஆமாங்க, தயிர் நம்ம செரிமானத்துக்கு செரிக்கலைன்னா தயிர் போட்டுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் போதே லாஸ்ட்டாக தயிர் போட்டுக்குங்க, ரசம் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயிர், மோர் மற்றும் கிம்ச்சி போன்ற ப்ரோபயாட்டிக் உணவுகள் குடலில் ஒரு நல்ல பாக்டீரியா உருவாக்குங்க. இந்த நல்ல பாக்டீரியா உருவாக நம்ம குடல் நச்சுக்களை வெளியேற்றிடும். இந்த கெட்ட பாக்டீரியா உருவாக்குறதெல்லாம் நம்மளுக்கு இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா செரிமான சக்தி பலப்படுத்தும். அதனால டெய்லியும் ஒரு கப் தயிர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதனால் நம்ம உடம்பு நல்லா உஷ்ணம் இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் காலங்களில் கண்டிப்பாக தயிர், மோர்லாம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம குடலுக்கு நல்லது. அந்த குடலில் புண், வயிற்று புண் அந்த எதுவுமே வராது. அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து நிறைந்த உணவை உண்றதுங்க. நார்ச்சத்து அப்படின்னா என்னென்னா பழங்கள். டெய்லியும் ஒரு பழம். அப்படி பழம் சாப்பிட முடியாது, அப்படி சளி பிடிச்சி. அப்புறம் டெய்லி பார்த்திங்கன்னா கீரை வகைகள். டெய்லியும் ஒரு கீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அப்புறம் மணத்தக்காளி கீரை அப்படின்னு நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கலாங்க. இது மாதிரி எடுக்கிறதுனால நமக்கு நார்ச்சத்து உடம்பில் குடலில் நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனைன்னு எதுவுமே நம்மளுக்கு இல்லாமல் சூப்பராக ஒரு ஃப்ரீயான நார்மலான உடல் உங்களுக்கு கிடைக்கும்.
இது மாதிரி நம்ம குடலை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வருது. நம்ம வந்து ஃப்ரீயான ஒரு உடலை வந்து நம்ம இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாடி வெயிட் வந்து ஆகாது, நார்மலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.